உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பேச போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல. இது ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக நம்ப வேண்டிய, ஒவ்வொரு நொடியும் அஞ்ச வேண்டிய, ஒவ்வொரு நாளும் தயாராக வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மையை பற்றியது. அதுதான் யவ்முல் கியாமா, அந்த இறுதி தீர்ப்பு நாள். அந்த கடைசி நொடியிலிருந்து அந்த கொடூரமான நரகத்தின் வாசல் வரை இன்று நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். உங்கள் இதயங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் சூர், மகா மரணம். வானவர் இஸ்ராஃபில் அலைஹி அல்லாஹ்வின் கட்டளைக்காக யுகம் யுகமாக காத்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டளை வருகிறது. அவர் முதல் முறையாக ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுக்கிறார். பிறகு தன் உதடுகளை அந்த பிரம்மாண்டமான சூர் மீது வைக்கிறார். அந்த பயங்கரமான சத்தம், அந்த காதை பிளக்கும் ஓசை, அது முதலில் மக்கா அல் முக்கர்ரமாவில் ஒலிக்கிறது. பிறகு மதீனா அல் முனவராவுக்கு பரவுகிறது. மஸ்ஜித் நபவியை மூழ்கடிக்கிறது. இஸ்தான்புல்லை அடைகிறது. ஹகியா சோபியாவை உலுக்குகிறது. லண்டனில் பிக் பென் கடிகாரம் நிற்கிறது. நியூயார்க்கில் வானுயர்ந்த கட்டிடங்கள் ஆட்டம் காண்கின்றன. டோக்கியோவில் இயந்திரங்கள் உடைகின்றன. எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரே நொடியில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக அணைந்து போகின்றன. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சூரியன் இருளால் மூடப்படுகிறது. சந்திரன் பாதியாக கிழிக்கப்பட்டது போல் பிளந்து போகிறது. இந்த பரந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மயானமாக மாறுகிறது. முழுமையான அமைதி, முழுமையான இருள், முழுமையான மரணம், எல்லாவற்றையும் அது சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ் ஒருவனை தவிர அல் ஹை என்றும் உயிருள்ளவன் அவன் மட்டுமே இருக்கிறான். அப்போது ஒரு குரல் கேட்கும், இன்று யாருக்கு அதிகாரம்? லெமனால் முல்க் அல்யவும். யாரும் பதிலளிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே பதிலளிப்பான். ஒரே ஒருவனான, அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே உரியது. லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த பயங்கரமான அமைதி எவ்வளவு காலம் நீடித்தது? 40 வருடங்களா? 40 நாட்களா? 40 மணி நேரங்களா? யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நேரமும் நின்று விட்டது, இடமும் மறைந்து விட்டது. இந்த காத்திருப்பின் நீளத்தை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான். இறந்தவர்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டனர். எலும்புகள் தூளாகிவிட்டன. முடிகள் உதிர்ந்து விட்டன. நகங்கள் அழிந்து விட்டன. ஆன்மாக்கள் பர்சக் உலகில் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த மகா பெரிய தீர்ப்பு நாளுக்காக அவை காத்திருக்கின்றன. சில கபருடைய வேதனையை அனுபவிக்கின்றன. சில கபருடைய பாக்கியத்தை அனுபவிக்கின்றன. அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் சூர், உயிர்த்தெழுதல். பிறகு அந்த தருணம் வருகிறது. இரண்டாவது கட்டளை ஒலிக்கிறது. மீண்டும் சூரை ஊதுங்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது முறையாக ஒரு ஆழமான மூச்சை இழுக்கிறார். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமானது. இந்த முறை இது ஜீவனின் மூச்சு. இந்த முறை இது புத்துயிரின் மூச்சு. அந்த சத்தம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது. பூமி பலத்த சத்தத்துடன் பிளக்கிறது. கபர்கள் ஒவ்வொன்றாக திறக்கின்றன. உள்ளிருந்து கைகள் எழுகின்றன. பிறகு கைகள், பிறகு தலைகள். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. எலும்புகளின் மீது சதை ஒட்டிக் கொள்கிறது. தலையில் முடிகள் வளர்கின்றன. கண்குழிகளில் கண்கள் இடம் பெறுகின்றன. மக்கள் புழுதி மற்றும் மண்ணால் மூடப்பட்டு குழப்பத்துடன் நிர்வாணமாக பயந்து நடுங்கிக் கொண்டு ஒவ்வொன்றாக எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார்? அப்போது அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பயங்கரமான உண்மை அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. எங்களுக்கு ஏற்பட்ட துக்கமே, இது ஆர் ரஹ்மான் வாக்களித்த நாள். தூதர்கள் உண்மையே சொன்னார்கள். சூரத் யாசீன் வசனம் 52. எல்லா இடங்களிலும் அலறல் சத்தம். அலறல்கள் எதிரொலிக்கின்றன. போது மிகவும் தாமதமாகிவிட்டது. மஹ்ஷர் திடல். அந்த பயம் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறது. தப்பிக்க ஒரு இடத்தை தேடுகிறார்கள், ஆனால் எங்கும் இல்லை. ஒளிய ஒரு இடத்தை தேடுகிறார்கள், ஆனால் எங்கும் இல்லை. அப்போது தூரத்திலிருந்து குரல்கள் வருகின்றன. வானவர்களின் குரல்கள். வாருங்கள், வரிசையில் நில்லுங்கள், மஹ்ஷர் திடலுக்கு செல்லுங்கள். மக்கள் மந்தைகளைப் போல, ஆடுகளைப் போல இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். ஒருவராக, குழுக்களாக மஹ்ஷரை நோக்கி நடக்கிறார்கள். பாதங்கள் நடுங்குகின்றன. முழங்கால்கள் நடுங்குகின்றன. மூச்சு திணறுகிறது. இதயங்கள் வேகமாக துடிக்கின்றன. அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், யாரப்பி, யாரப்பி, அதாவது என் இறைவா, என் இறைவா. ஆனால் இப்போது பிரார்த்தனை செய்ய மிகவும் தாமதமாகிவிட்டது. ஏனென்றால் துன்யாவில் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தபோது அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கவில்லை. இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. மஹ்ஷர் திடல் உலகத்தைப் போல பரந்த ஒரு இடம். ஒருவேளை அதைவிட பெரியது. பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான மக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பிறந்த கடைசி குழந்தை வரை அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான கூட்டம். சுவாசிக்க இடமில்லை, நகர இடமில்லை. சூரியன் தலைக்கு மேல் மிக அருகில் கொண்டு வரப்படுகிறது. ஒரே ஒரு மைல் தூரத்தில். கொளுத்தும் வெப்பம், தாங்க முடியாத வெப்பம். வியர்வை நிற்காமல் வழிகிறது. சிலர் அவர்களின் வியர்வை கணுக்கால் வரை மட்டுமே உள்ளது. இவர்கள் குறைந்த பாவங்கள் செய்தவர்கள். சிலர் அவர்களின் வியர்வை முழங்கால் வரை உள்ளது. இவர்கள் நடுத்தரமான பாவங்கள் செய்தவர்கள். சிலர் அவர்களின் வியர்வை இடுப்பு வரை உள்ளது. இவர்கள் அதிகமான பாவங்கள் செய்தவர்கள். சிலர் அவர்களின் வியர்வை கழுத்து வரை உள்ளது. இவர்கள் மிக அதிகமான பாவங்கள் செய்தவர்கள். சிலர்
அவர்களின் வியர்வை வாய் மற்றும் மூக்கை மூடுகிறது. இவர்கள்தான் மிக மோசமான பாவிகள். அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருக்கிறார்கள், ஆனால் சாக முடியாது. ஏனென்றால் மரணம் இனி இல்லை. சித்திரவதை மீண்டும் தொடங்குகிறது. 1000 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. அவர்கள் இன்னும் மஹ்ஷரில் நிற்கிறார்கள். இன்னும் வியர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. அந்த நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும். அந்நாளில் வானவர்களும் ரூஹும் ஜிப்ரீலும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள். சூரத்துல் மாரிஜ் வசனம் 4. இன்னும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் வியர்க்கிறார்கள். இன்னும் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள், யா ரப்பி, எங்களை இப்போதே விசாரித்து விடு. இந்த காத்திருப்பு வேதனையை விட கடினமாக இருக்கிறது. எங்களை ஜஹன்னத்தில், அதாவது நரகத்தில் வீசி எறிந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த காத்திருப்பை முடித்து வை. எங்களால் இனி தாங்க முடியாது. நீதியானவனான அல்லாஹ் அவர்களை காக்க வைக்கிறான். ஏனென்றால் துன்யாவில் அவர்கள் அவனுடைய கட்டளைகளை காக்க வைத்தார்கள். அவர்கள் சலாத்தை, அதாவது தொழுகையை தாமதப்படுத்தினார்கள். அவர்கள் தப்பா, அதாவது பாவ மன்னிப்பு செய்வதை ஒத்தி வைத்தார்கள். இப்போது அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஜஹன்னத்தின் வருகை. அந்த நேரத்தில் மிக தூரத்தில் இருந்து ஒரு பயங்கரமான இரைச்சல் வருகிறது. 1000 எரிமலைகள் வெடிப்பது போல, 1,00,000 பூகம்பங்கள் ஏற்பட்டது போல அந்த சத்தம் நெருங்கி வருகிறது. மக்கள் தங்கள் காதுகளை மூடிக்கொள்கிறார்கள். ஆனால் பயனில்லை. அந்த சத்தம் அவர்களின் எலும்புகளை உலுக்குகிறது. அவர்களின் மஜ்ஜைக்குள் நுழைகிறது. பிறகு தூரத்திலிருந்து அது தெரிகிறது. ஜஹன்னம், அந்த பயங்கரமான நரகம். அந்நாளில் ஜஹன்னம் கொண்டு வரப்படும். சூரத்துல் ஃபஜ்ர் வசனம் 23. அது 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 வானவர்கள் அதை பிடித்து இழுத்து வருகிறார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். ஜஹன்னம் ஒரு உயிருள்ள மிருகத்தைப் போல, கோபமாக, பசியாக, மூர்க்கமாக. அது மக்களை பார்த்ததும் இன்னும் வேகமாக பாய முயற்சிக்கிறது. அது தன் சங்கிலிகளை பிடித்து இழுக்கிறது. வானவர்கள் அதை மிகுந்த சிரமத்துடன் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஜஹன்னம் கர்ஜிக்கிறது. அது மக்களை சாப்பிட விரும்புகிறது. அது மஹ்ஷர் திடலுக்கு அருகில் வரும்போது அதன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உள்ளுக்குள் இருக்கும் அழுத்தம் தாங்காமல் அதிலிருந்து ஒரு பெரிய துண்டு உடைகிறது. பில்லியன் கணக்கான டன் நெருப்பு, ஒரு மலை அளவு ஜொலிக்கும் எரியும் நெருப்பு. அது மஹ்ஷர் திடலை நோக்கி வேகமாக பாய்கிறது. மிக வேகமாக. சில நொடிகளில் அது மக்களை அடைந்துவிடும். அந்த நெருப்பை பார்த்ததும் மக்கள் தங்கள் புத்தியை இழக்கிறார்கள். பைத்தியம் பிடித்தவர்களாக ஓடுகிறார்கள். ஆனால் எங்கே? தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் எப்படி? அவர்கள் எங்கு ஓடினாலும் நெருப்பு அங்கே இருக்கிறது. கடைசி நொடி, கடைசி சுவாசம். வானத்திலிருந்து ஒளி பிரகாசிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார். அவர் கையில் ஒரு சிறிய பாத்திரம், உள்ளே ஒரு தெளிவான திரவம். அவர் அந்த திரவத்தை அந்த பெரிய நெருப்பு துண்டின் மீது ஊற்றுகிறார். கனமான நீராவி உயர்கிறது. அந்த நெருப்பு உடனடியாக அணைந்து விடுகிறது. அது அப்படியே காற்றில் உறைந்து ஒரு குளிர்ந்த பாறையாக மாறுகிறது. பில்லியன் கணக்கான மக்கள் ஒரே தருணத்தில் ஒரு ஆழமான மூச்சை விடுகிறார்கள். அவர்கள் உயிர் பிழைத்து விட்டார்கள். ஆனால் இதுவே கடைசி மீட்பு. மக்கள் அதிர்ச்சியில் கேட்கிறார்கள், அது என்ன திரவம்? எப்படி இவ்வளவு பயங்கரமான நெருப்பு அணைந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்குகிறார், அந்த திரவம் உங்க கண்ணீர். துன்யாவில் நீங்கள் அழுத கண்ணீர். இரவில் ஸலாத்து தொழுத போது அல்லாஹ்வின் பயத்தால், அவன் மீதான அன்பால் உங்கள் பாவங்களை நினைத்து வருந்தி, குர்ஆனை படித்து, பாங்கை கேட்டு, உங்கள் பெற்றோருக்காக துஆ செய்து அழுதீர்களே, அந்த தூய்மையான கண்ணீர். அதுதான் இந்த நெருப்பை அணைத்தது. அது உங்களை காப்பாற்றியது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு மட்டும்தான். இறை நம்பிக்கையாளர்கள், அதாவது முஃமின்கள் மகிழ்ச்சியில் அழுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நிராகரிப்பாளர்கள், அதாவது காஃபிர்கள் இன்னும் அதிகமாக பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் கண்ணீர் இல்லை. அவர்களை காப்பாற்ற இப்போது யாரும் இல்லை. தீர்ப்பு மற்றும் சாட்சியம். விசாரணைக்கான நேரம் வந்துவிட்டது. காத்திருப்பு முடிந்தது. ஒவ்வொருவராக பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. முகமதின் மகன் அஹ்மத், ஆயிஷாவின் மகள் ஃபாத்திமா, உமரின் மகன் அப்துல்லா. வா. பெயர் அழைக்கப்பட்டவர் நடுங்கும் முழங்கால்களுடன் அல்லாஹ்வின் முன் வந்து நிற்கிறார். அவருடைய இதயம் வெடித்து விடுவது போல் துடிக்கிறது. மூச்சு நிற்கிறது. கண்கள் பயத்தில் விரிந்திருக்கின்றன. ஆம், அந்த மகா பெரிய விசாரணை தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல அல்லாஹ்வின் முன் தனித்தனியாக நிற்க வைக்கப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும்? பட்டோலைகள் எப்படி கொடுக்கப்படும்? வலது கையில் பட்டோலையை பெறுபவர்கள் யார்? இடது கையில் பெறுபவர்களின் நிலை என்ன? நம்முடைய சொந்த உறுப்புகளே நமக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லும்? இந்த பயங்கரமான விசாரணையின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த பதிவில் 2ஆம் பாகத்தில் காண்போம். அதுவரை நாம் கேட்ட விஷயங்களை பற்றி சிந்திப்போம். அந்த நாளுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள நினைவூட்டலாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை சென்றடைய ஷேர் செய்யுங்கள். மறக்காமல்
பாகம் 2 காண தவறாதீர்கள். தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.